guys, I'm Joella. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஃபஸ்ட் எப்படி ஜேர்னிங் வந்து எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் என்ன திங்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதான் ஜேர்னிங் கிட். அப்புறம் ரொம்ப சாட்டில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஜேர்னிங் வீடியோ போடும்போது நான் வந்து இந்த பாத்திரம் வைக்கிற ஒரு பாக்ஸில் தான் நான் எல்லாமே வச்சுருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ரொம்ப இந்த மாதிரி இருக்குது. நீ வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் வைக்காதீங்க அம்மா சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் திங் என்னவா? ஓ, வாஷி டேப்ஸா? ஓகே, இப்போ வாஷி டேப்ஸ் பாக்ஸ் இப்படி தான் வச்சுருக்கேன். அவ்வளோக்கா எனக்கு வந்து அடுக்கியே வைக்க தெரியாது. இப்போ தான் நம்ம அடுக்கி வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ வாஷி டேப்ஸ் பாக்ஸில் வந்து நான் வந்து சிசர் வச்சுருக்கேன், ஜிக்ஸாக் சிசர். அதுக்கப்புறமா வந்து பிளேடு வச்சுருக்கேன், பிளேட். ஆனால் பிளேட் அவ்வளோக்கா நான் வந்து வீடியோஸில் வந்து போட மாட்டேன், ஏன்னா எனக்கு அவ்வளோக்கா கட் பண்ண தெரியாது. சரி, அதுக்கப்புறம் இது வந்து ஜிகனாக இருக்குது. இது வந்து சில தாட்டி நான் வந்து வீடியோவில் நான் யூஸ் பண்ணதில்லை, ஆனால் அந்த ஜேர்னிங் வந்து டைரியில் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து அதில் வந்து தேய்ப்பேன். ஸோ அது வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகும். பாருங்கள், தேய்ச்சி காமிக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியுதா கைஸ்? லைட்டாக தெரிஞ்சு நினைக்கிறேன், அவ்வளோ ரொம்ப லைட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஜெல் பென், அதுக்கப்புறமா வந்து ஸ்கெட்ச் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா வந்து சில வாஷ் டேப்ஸ், ரொம்ப நிறையா எனக்கு இருக்காது, இது நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஃப்ளவர் இருக்குது. இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான் இதில் இருக்குது, அவ்வளோக்கா வேறு இல்லை, போயிட்டு. ஸோ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஓ, இதுவா? இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ளவர். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு வாஷி டேப்ஸ் வச்சுருக்கேன். இப்படி வச்சுருக்கேன்னு கேட்காதீங்க, இது நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டிக்கி நோட், அவ்வளோதான் நான் வச்சுருக்கேன் கைஸில். இதில் வந்து ஏன் அந்த வாஷி டேப் வந்து இப்படி இருக்குன்னா, நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து என்னோடய பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணால், அப்போ வந்து அது கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அது வந்து நம்ம எடுக்க அது வந்து கட் பண்ணாலும் அது கட் பண்ண முடியல. ஆனால் நான் வந்து அந்த பிளேட் வச்சு நான் கட் பண்ணேன், ஈஸியாக கட் பண்ண முடிஞ்சது. ஜேர்னிங்கெல்லாம் வந்து நான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நினைக்கிறேன் கைஸ், நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது அவ்வளோதான் இருக்குது. நீ போயிடு, பாய். சாப்பிட்டு வந்து பார்க்கலாம். ஓ, இந்த பாக்ஸா? ஓகே. ஸோ இதில் என்ன இருக்குண்ணா கைஸ், இதில் வந்து நான் அவ்வளோக்கா இருக்கல, இந்த சாஃப்ட் பேப்பரில் வந்து நான் கட் பண்ணதில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நானே கட் பண்ணேன். இந்த ஹார்ட் பார்த்தீங்களா, ஹார்ட்டு, அப்புறம் ஸ்டார், அதெல்லாம். அதுக்கப்புறமா சில இந்த இது இருக்குது, சும்மா ஜாயினிங் ஒட்டா இருக்குது. இது வந்து அந்த கால் வந்து எங்கேருந்து கிடச்சின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டாக. அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது இப்போ. ஸோ இப்போ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். போயிடும், பாய். ஸோ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். அப்பா வந்துட்டியா? ஸோ இதில் என்ன இருக்குண்ணா கைஸ், இதில் வந்து நான் என்னோடய ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது, அந்த பெரிய ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சில ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, முடிஞ்சது கைஸ். அதுக்கப்புறம் இந்த ஜாயினிங் யூஸ் பண்ணுறேன் பேப்பர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கைஸ். இந்த இப்போ நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனால் அந்த பத்திரிக்கை கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்கும்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்கும், ஹார்ட். அது வந்து நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம், அந்த வரைகிற மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த ரெண்டு ரோஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எவ்வளோக்கா காமிக்கிறேன், அவ்வளோதான். இதெல்லாம் நிறையா இருக்கும், ஆனால் அந்த ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேப்பர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போயிடுங்க, பாய். சரி, பார்க்கலாம். ஓ, இது ஓகே. ஸோ இது வந்து நியான் பென்ஸ் கைஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 190 பீஸுக்கு வாங்கினா, மினிசோலேருந்து வாங்கினேன். இதில் வந்து 7 பீசஸ் இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து அவுட்லைன் பென். இது வந்து எப்படி இருக்கும்னா பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த எடுத்ததுக்கப்புறமா வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தாலே நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் திறந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டு டாட்டாக போடணும் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லிக்விடாக வரும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எழுதலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இது உங்களுக்கு உள்டாவாக தெரியும் கைஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ். எல்லா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எங்கள் மேம் வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் டே ஸ்கூலுக்கு அப்புறமா ஸ்கூல் லாஸ்ட் எக்ஸாம் லாஸ்ட் டே அப்போ வந்து ஒரு 16 அப்படின்னு சொல்லி அழகாக யார் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டீமில் இருக்கணும், அவங்க வந்து 3 பேர் இருக்கலாம். அப்போ வந்து ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு இது எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், பென் எதுவும் யூஸ் பண்ணி வந்து 6D அப்படின்னு சொல்லி அழகாக எழுதணும். யார் அழகாக எழுதுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்னீக்கர்ஸ் கிடைக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்னீக்கர்ஸ் வந்து எங்களோட டீமுக்கு வந்து கிடச்சிது. அந்த மாதிரி வந்து நிறைய எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு. ஸோ அது போயிடுச்சு. அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். ஓ, இது இந்த ஹாட் பாக்ஸ்.
ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா கைஸ், இதுக்குள்ளே வந்து கிளிப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்கும். கிளிப்ஸ் அதுக்கு பப்பாம் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு ஹார்ட் கிடச்சிது, அதை கொடுத்தாங்க. இது அவ்வளோதான். பாய். அடுத்து என்ன? இது சூப்பர். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜேர்னலிங் டயரி. இத்தனோட தான் கைஸ் இருந்துச்சு. ஆனால் எல்லாம் அந்த ஜேர்னலிங் பண்ணது எல்லாமே கிழிச்சிட்டேன். புதுசாக யூஸ் பண்ணலான்னு கிழிச்சிட்டேன் நான். ஸோ இதில் நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன்னா சும்மா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் கிழிச்சிட்டு ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாஷ் டேப் போட்டு அவ்வளோதான். எங்கள் போய் நான் போய் நான் ஜேர்னலிங் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும்போது பண்ணியிருக்கேன், ப்ரைம் மினிஸ்டர் பற்றியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஜேர்னலிங் வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இதுதான் என்னோட செகண்ட் ஜேர்னலிங். ஸோ இது வந்து நானே பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள நல்லா இருக்கும். இதெல்லாம் இருக்கா நான் நிறைய கலர்ஸ். எங்கள் அம்மா பிடிச்சது இந்த இதுதான். அதனால் இந்த நியூஸ் பேப்பர் பிள்ளை, இந்த நியூஸ் பேப்பர் பார்த்தீங்களா, இந்த ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி தான் என்னோட செகண்ட் ஜேர்னல் டைரி. அடுத்தது இந்த ஸ்பெஷல் பார்க்கலாம். என்னோட ஜேர்னலிங் டைரி. இதுதான் என்னோட ஜேர்னலிங் டைரி இப்போ யூஸ் பண்ணுறது. எங்கள் அம்மா வந்து வெளியே போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பண்ணும்போது எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. நான் இது நான் வந்து லவ் பற்றி எழுதியிருப்பேன். லவ் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்ட் ரதர் தேன் டு பி டோல்ட், அந்த மாதிரி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் செகண்ட் கூட எனக்கு பிடிக்கல கைஸ், அதே இருக்காது. தேர்ட் கூட ஓகேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபோர்த், அதுக்கப்புறம் ஃபிஃப்த். இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஜேர்னல் தான். அப்புறம் 6th, 7th, 8th, 9th அவ்வளோதான் கிடைச்சிருக்கு. அதான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து என்னோட சீக்ரெட் டைரி. இது என்னோட சீக்ரெட் டைரி. ஸோ இதுக்கு வந்து லாக் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ஒரு குட்டி டைரி மாதிரி இருக்கும். சீக்ரெட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக இல்லை, சீக்ரெட் ஆஃப் லைஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து லாக் இருக்கும்போது குட்டி கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நான் ஒரு பெரிய கிச்சன் போயிருந்தேன், அப்போ தான் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்ட்டு. எங்கள் அம்மா தெரியாமல் தள்ளி விட்டு உடச்சிட்டாங்க. இந்த குட்டி குட்டியாக கிளாஸஸ் இருக்குமே, அதுதான். அதுக்கப்புறம் தந்தாச்சு. ஃபஸ்ட் பேஜ் காமிக்க மாட்டேன், இது வேணால் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படி தான் இப்போ நான் சின்னதாக இருக்கும் மாதிரி எழுதுனேன். ஸோ இது வந்து மூடும் போது மட்டும் வந்து நம்ம கீ யூஸ் பண்ண தேவையில்ல. இது வந்து இப்படி அமுத்தனா போதும். இந்த மாதிரி அமுத்தனா அவ்வளோதான். இந்த மாதிரி. ஸோ இது அடுத்தது என்னவா இருக்கும் நம்ம திங்க் பண்ணலாம். என்ன இருக்கும்? அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த மாதிரி ஜேர்னலிங் ஐட்டம்ஸ் இருக்குது. வேறு வந்து இந்த ப்ராடக்ட் வேறு இது இருக்குது கைஸ். இது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் வந்து 8 ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது. இது வந்து எவ்வளோ பீஸ்ன்னு தெரியல கைஸ், 120 நினைக்கிறேன். 8 ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது. நிறைய அழகாக இருக்கும். இந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இனியும் போய் பாய். ஸோ அடுத்தது வேறு ஒன்றும் இல்லை கைஸ். அப்புறம் இதை சொல்ல மாட்டேன். ஸோ இது இந்த குட்டி அந்த மின்ட் இருக்குமே, அதுக்குள்ளே இதெல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இதுலேயும் வந்து ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்குது. சில்லி கேர்ள் அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்கும், வேறு இருக்காது. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறமா லாஸ்ட் சொல்லிட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேபி மாதிரி ஒரு சாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். ஆனால் அதுவும் கூட நான் அப்புறமா சொல்லணும். இது கூட ஒரு ஜேர்னல் தாங்க சொல்லலாம். நான் வந்து என்னோடய ஃபோட்டோஸ் வச்சு என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன நேரத்தில் அந்த மாதிரி வந்து ஒரு இதில் எழுதியிருக்கேன். எங்களை பற்றி நான் ஃபோட்டோ இருக்கேன். ஸோ இது தரணும்னா என்னை பற்றி இருக்கும், என்னோட ஃபோட்டோ. இது உங்களுக்கு வந்து உல்டா புட்டாவாக தெரியும், நான் படிச்சு பண்ணுறேன். ஸோ ஒரு பேபி பாட்டில் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, ஹாய் மை நேம் இஸ் ஜுவல்லா, திஸ் இஸ் மீ, ஐ எம் கியூட் இஸ்ன்ட் இட், அந்த மாதிரி எழுதியிருக்கேன். நேம் ஜுவல்லா, born on 2012, birth 15/9/2012. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஐம் சப்பி ஐன்டாய் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஆமாம், ஐன்டாய்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னோடய ஃபேமிலி ஃபோட்டோ. இது வந்து எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா. இது வந்து அம்மாவோட அப்பா அம்மா. இது வந்து எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா. இல்லைங்களா? அதுக்கப்புறமா இது நான் வந்து வெளியே போகும்போது ஒரு ட்ரெஸ், அதை நான் இப்போ எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இது வந்து எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. இந்த மாதிரி எங்களோட அம்மாவோட அப்பா அம்மா கூட எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்துக்கிறாங்க. இது வந்து நான் வந்து கேரளா கொச்சினில் இருக்கும்போது சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. இது வந்து நான் சின்ன வயசில் கொச்சினில் டாய்ஸ் வச்சு விளாண்டுருக்கும் போது இருக்குது. இப்போ நான் கோயம்புத்தூரில் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு வேலை நான் கொச்சினில் இருந்தேன். ஸோ இது வந்து என்னோட
சித்தப்பா சித்தி அதுக்கப்புறம் இது வந்து ஜோசியா டேடி வாங்க என்னோட கசின்ஸ். இது வந்து நான் புது வீட்டு வாங்கும் போது எடுத்த ஃபோட்டோஸ். இவ்வளோதான் கைஸ், இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் என்கிட்ட இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா நான் இன்னொன்று காமிக்கிறப்ப பாருங்கள். இது வந்து ஒரு பர்ஸ். இதில் வந்து என்ன இருக்குன்னா, ஆக்சுவலி சொல்ல போனால் வந்து எங்களுக்கு நிறையா வந்து கரன்சிஸ் இருக்குது. என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் டாலர்ஸ் இருக்குது, $2 இருக்குது, டாலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட ஸ்ரீலங்காலேருந்து இருக்குது. இது வந்து என்கிட்ட $10 இருக்குது, $10, 2 $50, அதுக்கப்புறம் ஒரு $100 இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் இருக்குது, $5. இந்த கரன்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து யூரோஸ்ன்னு நினைக்கிறேங்க. ஜெர்மனிலேருந்து என்னோட சித்தப்பா கொடுத்தாங்க. சித்தப்பா பார்த்தீங்களா, அவர் வந்து ஜெர்மனியில் இருக்கார். ஸோ இதுதான். அப்புறம் இது வந்து எங்கிட்ட வந்து இது வந்து ரிங்கிட், மலேசியாவிலேருந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தா. அவங்க மாமா வந்து மலேசியாவில் இருக்காங்களாமா. இது கொடுத்தா எனக்கு 2 ரிங்கிட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட காசு இந்தியான்னு சொல்ல முடியாது, இந்தியா இது எல்லாமே. இது மலேசியா இந்தியா தான், இந்தியாவில் சாரி. ஸோ இது வந்து நம்மளோட காசு $2. ஆனால் இப்போலாம் வந்து அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து பழைய காலத்து மணி. இது 3 தான் வயசு இருக்குது பாருங்கள். எல்லாம் இதை விட பெருசாக இருக்குது. 3 இருக்குது. இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறமா நான் வந்து என்கிட்ட சில காயின்ஸ் இருக்குது. இது வந்து இது வந்து ஸ்ரீலங்காவோடது. இது வந்து மொரீஷியஸோடது. இது வந்து குவீன் எலிசபெத் இருந்த காலத்தில் இருந்த அதோட காயின் கைஸ். இது வந்து 20 pence. அவ்வளோதான் எனக்கு இருக்குது. இன்னும் இருக்குது. இது என்ன, இதுவும் வந்து மொரிஷியஸோடது, 20 cents. இது 20 cents. இவ்வளோதான் கைஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். எனக்கு வந்து ஒரு 138 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோன்னே, 130 சப்ஸ்கிரைபர்ஸா, 1 மில்லியன் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும். எனக்கு வந்து என்னோடய ட்ரீம் வந்து சில்வர் பட்டனாச்சு கிடைக்கணும். அவ்வளோதான் என்னோட ட்ரீம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். ஓகே, பாய்.